திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு இயற்கை அழகுள்ள இந்த வள்ளியூரிலே நெகிரி காலேஜ் ஆஃப் நர்சிங் தீபாவளியை முன்னிட்டு ஒரு எழுச்சிமிக்க பட்டிமன்றம் மாணவியர் மத்தியிலே நடப்பது மிக மிக சிறப்பு. அருமை தங்கங்களாம், நல்ல உள்ளங்களாம் மாணவியர்கள் மட்டும் படித்து கொண்டிருக்கின்ற, அதுவும் செவிலியர் படிப்பு இருக்கக்கூடிய பணிகளிலேயே மிகச்சிறந்த அறப்பணி என்றால் நான் 3 சொல்லுவது வழக்கம். ஒன்று ஆசிரியர் பணி. ஆசிரியர்கள் தான் என்னை உருவாக்கிவிட்டார்கள், உங்களையும் உருவாக்கிவிட்டார்கள். அடுத்ததாக மருத்துவர் பணி, அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார் என்றால் அதுதான் செவிலியர் பணி. நம்முடைய உறவினர்களோடு, நம்முடைய பெற்றோர்களோடு, நம்முடைய வீட்டிலே ஆனந்தமாக கழிக்கக்கூடிய ஒரு பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை. இந்த தீபாவளி திங்கக்கிழமை வந்துச்சு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஆஹா, பண்டிகை தேதி சண்டேயில் வந்தா டேக்கிடிசி பாலிசி. நல்ல வேலை வரல. எது நம்மை உயர்த்தும் அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டு, இந்த பக்கம் படிப்பா, இந்த பக்கம் பண்பா, 2 கேள்வி. அந்த படிப்பு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறதா, இங்கே உயர்த்துகிறதா என்று சொல்லக்கூடிய பொழுது எவை எவை நம்மை உயர்த்துகிறதோ நீங்கள் பார்க்கணும். நம்முடைய தனிப்பட்ட செல்வாக்கை, அதாவது அந்தஸ்தை, குறிப்பாக புகழை உயர்த்தக்கூடியது படிப்பு, கல்வி. மன்னனும் மாசர கற்றவனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையர். மன்னனுக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. படித்தவன் உச்சத்திற்கு செல்வான். நிறைய சொல்லலாம், பேச வரவங்க சொல்லுவாங்க. அண்ணல் அம்பேத்கர் ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து ஒட்டுமொத்த இந்தியா மட்டுமல்ல உலகத்தையே தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த அண்ணல் அம்பேத்கராக ஒரு மிகப்பெரிய பேரறிஞராக திகழ்ந்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 MA படித்தவர்கள், ஆங்கிலத்திலும் தமிழிலும் புலமை வாய்ந்த மிகச்சிறந்த பேச்சாளராக மட்டுமல்ல ஒரு சிறந்த எழுத்தாளராக விளங்கினார் பேரறிஞர் அண்ணா என்றால் அவர் படித்த படிப்பு, தேடிய அறிவு அவரை உணர்த்தியது. அப்துல் கலாம் அவர்களை நாம் மறந்துவிட முடியுமா? அவர் படித்த படிப்பு, MITயில் படித்திருக்கிறார், திருச்சியிலே ஜோசப் கல்லூரியிலே படித்திருக்கிறார். அவருடைய அக்னி சிறகுகள் புத்தகத்தை வாசித்து பார்த்தால் அவருடைய வரலாறு நம்மை பிரமிக்க வைக்கிறது. அவர் கற்ற கல்வி அறிவு அவரை இந்த நாட்டினுடைய உச்ச பதவியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய குடியரசுத் தலைவர் பதவிக்கே உயர்த்தியது என்றால் மனிதனை படிப்பு நிச்சயமாக உயர்த்தும். அதில் எந்த மாறுபாடு கிடையாது. ஆனால் பண்பு இல்லாவிட்டால் நினச்சி பாருங்க, சில பேர் நிறைய படிச்சிருப்பான், ஆனால் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பண்பு இருக்காது. எது பண்பு அல்லது எது ஒழுக்கம் என்று சொன்னால், உன்னை பிற மனிதர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அதை போல நீ மற்றவர்களிடம் நடந்து கொள். அதுதான் உயர்ந்த பண்பு. நாம் மரியாதையோடு, நாம் பணிவோடு இருந்தால் அவர்கள் மரியாதை செலுத்துவார்கள், அவர்கள் நமக்கு வணக்கம் செலுத்துவார்கள். பிறரை மதிக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு இருக்கிறதே, அதுதான் சிறந்த மனிதனுக்கான ஒரு அடையாளம். புத்தர் சொல்லுவார், எது உயர்ந்த பண்பு? மனதால், சொல்லால், செயலால். 3 விஷயம். மனதால், சொல்லால், செயலால் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கக்கூடியதுதான் மிகச் சிறந்த பண்பு. அடித்தவனுக்கு கேடு நினைக்க கூடாது. அவன் எப்படி பாஸ் பண்ணிடுறான் நான் பார்த்துடுறேன், அதுக்கு நம்மளால் முடிஞ்ச காரியத்தை செய்வான் சில பேர். இன்னும் சில பேர் வார்த்தையாலேயே சுடுவான். அவன்லாம் மனுஷனாடா, அவன் என்ன பண்ணியிருக்கான் பாரு, அப்படி இப்படின்னு வாயில் வந்த வார்த்தையில் வன்முறை இப்படி கலந்து பேசக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். தீயினால் சுட்ட புண் உள்ளாறு வாராதே, நாவினால் சுட்டவடு. அவன் ஒரு வார்த்தை சொன்னான் பாடுறா, இன்னைக்கு வரல என் நெஞ்சு அது தச்சுக்கிட்டே இருக்குமா சில பேர். அப்படி இன்சொல்லாடக்கூடிய அந்த பழக்கம் இருக்கிறதே, அது உயர்ந்த பண்பு. செயலால்
பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது. எது சிறந்த பண்புனா, இப்போ ஒரு 25 வயது இளைஞருக்கு லோயர் பர்த்து கிடச்சிருக்கு, ஆனால் 70 வயது முதியவருக்கு ஒரு அப்பர் பர்த்து கிடச்சிருச்சு, அவரால் ஏறி படுக்க முடியல. அவர் சில நேரம் கெஞ்சுவார், கேட்பார், தம்பி என்னால் மேலே ஏற முடியாதுப்பா, நீ கொஞ்சம் மேலே ஏறி படுத்துக்கிறியா, நான் தாத்தா கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னா சிறந்த பண்பாளர்னா, ஐயா நீங்கள் படுத்துக்கங்கய்யா அப்படின்னு அந்த இடத்த கொடுத்துட்டு மேலே ஏறி படுக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் மிகச்சிறந்த பண்பு. அப்படிப்பட்ட அந்த பண்பு நம்மளை உயர்த்துமா? அதுதான் கேள்வி. கைகட்டி வாய்ப்பொட்டி நிற்பாரை கண்டு கைகொட்டி சிரிக்கின்றீர், கருணை ஒன்று இல்லீர் அப்படின்னு வேதனை போடுறார் வள்ளலார். அவனுடைய பணிவை பார்த்து ஏளனமா எகத்தாளமா எப்படி இருக்கான் பாரு. கைகொட்டி சிரிக்கின்றீர்னு சொல்லிட்டு கருணை ஒன்று இல்லீர் என்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றார், நடுநிலை இல்லாத கூட்டத்தை கருணை நன்னிடாத அரையரை நாளும் கெடுநிலை நிலைக்கும் சிற்றதியார கேடரை பொய்யல்லால் களத்தா படு நிலையவரை கண்டபொழுதெல்லாம் நான் பயந்தேன்றார். சமுதாயத்தில் எப்படி இந்த மாதிரி 4 வகையான மனிதர்களை பார்த்து வள்ளலார் பயந்திருக்கிறாரா? நடுநிலை இல்லாத கூட்டம், அவன் பொய் சொல்லுவான்டா, அவன் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடியவன்பான். நடுநிலை இல்லாத கூட்டம், அவன் சாதிக்காரன்னு அவன் சப்போர்ட் பண்ணுறான்டா, இல்லை அவன் டாக்டர் இல்லை இவனு டாக்டரு, அவனால அவன் சப்போர்ட் பண்ணுறான்டா, டேய் அவன் லயன்ஸ் கிளப்டா இவனு லயன்ஸ், இப்படி ஏதாவது சொல்லுவான். நடுநிலை இல்லாத, எது நியாயமோ அங்கே பேச மாட்டான். அதை பார்த்து சொல்கிறார், நடுநிலை இல்லாத கூட்டம் கருணை நன்னிடாத அரையர்ங்கிறார். அவன் முழு மனிதன் கிடையாது, அவன் அரை மனுஷன். கருணை இல்லாவிட்டால் கருணை நன்னிடாத அரையரை நாளும் கெடுநிலை நினைக்கும் சிற்றதிகார கேடரை, தனக்கு இருக்கக்கூடிய பதவியை வைத்துக்கொண்டு அடுத்தவனை எப்படி துன்பப்படுத்தலாம். லேட்டாக வந்துடு, நீ 10 மணிக்கு வர வேண்டிய நீ வா, 10:05 லேட் அட்டண்டன்ஸ், நாளையிலேருந்து வருவியா லேட் அட்டண்டன்ஸ், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சியா, காலேஜ் என்ட்ரன்ஸ் இருந்து உள்ளே வரத்துக்கு 5 நிமிஷம் வேகமாக ஓடி வந்தாயானா ஒரு நல்ல மனசு உள்ளவன், சரி போ, என்ன செய்யணும், அட்டண்டன்ஸில் ஓகே கையெழுத்து போட்டு சொல்கிறோம். இந்த தனக்கு கிடைச்சிருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி கீழே வேலை செய்கிற சபார்டினேட்டை அங்கே போ இங்கே போ இப்படி பிடிச்சி வேலை வாங்குறது, திட்டுறது, 4 பேருக்கு முன்னாடி தன்னுடைய அதிகாரத்தை காட்டி திட்டுறது, இப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்து நடுகிறாரா? நாளும் கெடுநிலை இணைக்கும் சிற்றதிகார கேடரை பொய்யல்லால் களத்தா படு நிலையவரை, வாயை திறந்தா வெறும் பொய்யா சொல்லுவான், உண்மையை சொல்லவே மாட்டான். படித்தவன் எல்லோரும் நல்லவன் கிடையாது, படிக்காதவர்கள் எல்லோரும் கெட்டவர்களும் கிடையாதுன்னு சொல்கிறதுக்காக நான் வரேன். இப்போ நம்ம பண்புலேருந்து ஆரம்பிப்போம். நமக்கு முதல்ல படிப்பு அவரை தாண்டி ஆரம்பத்தில் நமக்கு நம்மளுடைய அம்மா நம்முடைய அப்பா நமக்கு சொல்லி தருவது நல்ல பண்பு தான். ஃபஸ்ட்டு, டேய் மாமா வந்திருக்காங்க பாடுறா, மாமா வான்னு சொல்லு, எங்கே மாமா வா சொல்லு, அவன் அப்படியே சொல்லி கொடுக்குறது யார்? அம்மா அப்பா. பண்புல தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இப்போல்லாம் பிறந்த உடனே 2 வருஷத்துலேயே கொண்டு சேர்த்துறான். இதெல்லாம் நான் சொல்லித்தர மாட்டேன், இதெல்லாம் சேர்த்து நீங்களே சொல்லி கொடுத்துருங்க. எல்கேஜிக்கு மேலே ப்ரீகேஜி, அதுக்கு மேலே ஒன்று மாண்டிசோரி, தாளாட்டுறதுக்கு தொட்டிலே வச்சுருக்கான் ஸ்கூலில். என்னம்மாண்ணா சில குழந்தை சார் இதில் போட்டால் தான் தூங்குது, தூங்க வச்சு வீட்டில் கொண்டு விடுறதுக்கு ஒரு ஸ்கூலு மாறி போச்சு, காலம் மாறிடுச்சு. ஆனால் பண்பை நமக்கு பெற்றோர்கள் தான் முதலாக சொல்லி தந்தார்கள். அதுலேருந்து ஆரம்பிப்போம் வாங்க. பேராசிரியர் அபு அவர்கள் உங்களுடைய பலத்த கைத்தட்டலுக்கு இடையே பண்புதான் நம்மை உயர்த்தும் என்று பேச வருகிறார். நாங்கள் ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனி மரபுசாரா பசுமை எரிசக்தி துறையில் 20 ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற நிறுவனம். சோலார் துறையில் 400 மெகாவாட் மற்றும் காற்றாலை துறையில் 2 ஜிகாவாட் வரையும் இந்தியா முழுவதும் கட்டுமானம் செய்து பராமரித்து வருகிறோம். உங்களுடைய கேப்டிவ் தொழிற்சாலை வணிக மின் தேவைகளுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு செய்து தருகிறோம். ஸ்பீட் டீம் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் டாக்டர் திரு முத்துராஜ் பெரியசாமி அவர்கள் மற்றும் துறை நிர்வாக தலைவர் திரு ஜெயேந்திரன் பெரியசாமி அவர்களின் விடாமுயற்சி இந்த தேசத்தின் வளர்ச்சி. வந்தாயே தாயே வா மகனே என்றாயே, தந்தாயே நாவல் சரம் சரமாய் தமிழ் பாடு. உன்னை மறப்பேனா உன்னை பாடாதிருப்பேனா, என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம் தமிழ் தாய். வள்ளுவன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய், விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீயாய் நமக்குள் நாம அவிற்றிருக்க, நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என்னுடைய வாழ்த்தை நெஞ்சார தெரிவித்துக் கொண்டு தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை புதுயுகம் தொலைக்காட்சி வாயிலாக ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தித்திக்கும் தீபாவளிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை நடுவர்களே. ஏன் தெரியுங்களா? தீபாவளினா நமக்கு நினைவுக்கு வர்றது 2 விஷயம், ஒன்று ஸ்வீட்டு, இன்னொன்று மத்தாப்பு.
ஸ்வீட்டான கேர்ள்ஸ் இங்கே இருக்க மத்தாப்போட முகத்தோட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இது தித்திக்கும் தீபாவளி பட்டிமன்றம் தான். அதுலேயும் இந்த இயற்கை இந்த எளியவனை இவ்வளவு நாள் ஏமாத்திருக்கு நடுவர் அவர்களே. இயற்கை இத்தனை நாள் இந்த எளியவனை ஏமாற்றி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இரவில் மட்டும்தான், அதுவும் ஒரு நிலா மட்டும்தான் தெரியும். இந்த இயற்கை இத்தனை நாள் என்னை ஏமாத்திருக்கு. இந்த நம்ம நேரு நர்சிங் கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, பகல்லையும் நிலா தெரியும், அது ஒரு நிலா இல்லை 1000 நிலாங்கிறத இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எளியவனுக்கு தெரியுதுன்னு சொன்னா. இந்த வள்ளியூர்ல இந்த தீபாவளி பட்டிமன்றம் நடக்கிறதுல மிக கூடுதல் சிறப்பு ஒன்று இருக்கு. ஏன் தெரியுங்களா? தமிழ்னாலே அழகு, அழகுனாலே முருகன், முருகன்னாலே வள்ளி, வள்ளியூர்ல சும்மா கில்லி மாதிரி இருக்கிற பெண்கள்கிட்ட பேசுறதுலயே ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. எப்படி கொண்டு முடிச்சு போட்டாரு பார்த்தீங்களா? எவ்வளவு அற்புதமான ஒரு மேடை. நடுவர்களே, படிப்பை தாண்டிலும் ஒரு விஷயம் இருக்குன்னா அது பண்பு தான். ஏன் தெரியுங்களா? அதுக்கு இந்த கல்லூரி மாணவிகளே மிகப்பெரிய உதாரணம். ஏன் தெரியுமா? காசு சம்பாதிக்க 1000 படிப்பு உலகத்தில் உண்டு, காசு சம்பாதிக்க 1000 படிப்புகள் உலகத்தில் உண்டு. கருணையை சம்பாதிக்கிறதுக்கு ஒரே படிப்பு தான் உண்டு, அது நர்சிங் படிப்பு மட்டும்தான் உண்டு. அதனால தாங்க பண்பு நாங்க பேச வந்திருக்கோம். when wealth is lost, வெல்த்ங்கிறது லாஸ்ட் ஆச்சுன்னா nothing is lost. when health is lost, நம்மளோட உடல் குறைவு ஏதாவது வந்துருச்சுன்னா when wealth is lost, nothing is lost. when health is lost, something is lost. when character is lost, everything is lost ன்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு மனுஷனை நிர்ணயிக்கிறதே கேரக்டர் தான். அது சரியில்லாட்டி படிச்சு என்னங்க பிரயோஜனம்? நான் கேட்குறேன். படிப்புன்னு பேச வந்திருக்கீங்களே, அவங்க பேச வந்த தலைப்பு படிப்பு, ஆனா 3 பேரும் பயங்கரமான நடிப்பு. அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தறல கொடுத்து வச்சிருங்க. படிக்காம வாழ்க்கையில ஜெயிச்சவங்க உயர்ந்தவர்கள 1000 பேர் என்னால உதாரணம் காட்ட முடியும். ஆனா பண்பு இல்லாம வாழ்க்கையில ஜெயிச்சவங்கள ஒரே ஒரு உதாரணம் அவங்களால காட்ட முடியுங்களா? படிப்பு இல்லாம வாழ்க்கையில உயர்ந்தவங்களுக்கு 1000 உதாரணத்துல ஒரே ஒரு உதாரணம் உண்டு. யார் தெரியுமா? எல்லா தலைவர்களும் பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை மட்டும் தான் பார்த்தார்கள். பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை மட்டுமே பார்த்த பல தலைவர்களுக்கு மத்தியிலே பள்ளிக்கூடத்தினுடைய இறை பையை பார்த்த கிங் மேக்கர் என்று சொல்லக்கூடிய கர்ம வீரர் காமராஜரே படிக்கலைங்க. ஆனா எம்ஜிஆர் கூட அதிகமாக கல்லூரிகள் எல்லாம் சேர்ந்து படிக்கவே இல்லை. ஆனால் அவர் தான் வாரி வழங்கக்கூடிய ஒரு வள்ளல் மனப்பான்மையுடைய ஒரு உயர்ந்த பண்பாளராக விளங்கி இருக்கிறார். அப்புறம் என்ன இதை விட சிறப்பு என்ன இருக்கு? நான் கேட்கிறேன். வாழ்க்கையில வல்லவனா இருக்கிறத விட நல்லவனா இருக்கணும். வாழ்க்கையில வல்லவனா இருக்கிறத விட நல்லவனா இருக்கணும். வல்லவனா இருக்கிறதுக்கு இந்த படிப்பு தேவைப்படலாம், நல்லவனா இருக்கிறதுக்கு எங்க பண்பு தானங்க தேவை. இந்த பண்பு இல்லாம நல்லவனா இருக்க முடியுமா? படிச்சா வாழ்க்கையில நல்ல அறிவு கிடைக்கும். படிச்சா நல்ல அறிவு கிடைக்கும். பண்பு இருந்தா தானங்க நல்ல அன்பு கிடைக்கும். அதை சொல்றதுக்கு தானங்க நாங்க வந்திருக்கோம். தன்னை மட்டும் உயர்த்துற சுயநலம் சார்ந்தது படிப்பு. சமுதாயத்தையே உயர்த்தணும்னு பொதுநலம் சார்ந்தது நல்ல பண்புன்னு சொன்னா இந்த பண்புக்கு ஈடனே அந்த படிப்பு வர முடியுமா? நான் கேட்கிறேன். படிச்சா சர்டிபிகேட்டும் காசும் கூட கிடைக்கும். படிச்சா சர்டிபிகேட் வேணா கிடைக்கலாம், ஆனா பண்பு இருந்தா தானங்க அறம் கிடைக்கும். இந்த அறத்தை இல்லாம ஏதாவது பண்ண முடியுங்களா? நான் கேட்கிறேன். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. படிச்சவனா வாழ்றது முக்கியம் இல்ல, 4 பேருக்கு பிடிச்சவனா வாழணும், அதுதான் முக்கியம். அதுக்கு நம்மளுக்கு பண்பு வேணும். பண்பு இல்லாம ஏதாவது பண்ண முடியுமா? நான் கேட்கிறேன். படிச்சா வேலையில உயர்வு கிடைக்கும், பண்பு இருந்தாதான் வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும் சார். வாழ்க்கையில உயரணும், அதுதான் முக்கியம். படிப்பு பணத்தை வேணா கொடுக்கும், பண்பு தாங்க பாசத்தை கொடுக்கும். அதனாலதான் அந்த பண்பு வேணும்னு சொல்றோம். படிச்சா சொத்து சுகத்தை சம்பாதிக்கலாம், பண்பு இருந்தாதாங்க சொந்த பந்தங்களை சம்பாதிக்கலாம். சொத்து சுகத்தோட வாழ்றது முக்கியம் இல்ல, சொந்த பந்தத்தோட வாழணும், அதுதான் முக்கியம். இந்த ஆயிப்பூர்ணம் அம்பாள் சொல்லி ஒரு பெண்மணி, இந்த மதுரை பக்கத்தை சேர்ந்தவங்க தான். ஆயிப்பூர்ணம் அம்பாள் சொல்லி அந்த பெண்மணி அவங்க பண்ண சாதனை என்ன தெரியுமா? தன்னுடைய மகள் ஜனனியின் நினைவாக கிட்டத்தட்ட 7 கோடி ரூபா மதிப்புள்ள சொந்த நிலத்தை அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்காக எழுதி கொடுத்தாங்கன்னு சொன்னா இந்த பண்புக்கு ஈடனே அந்த படிப்பு நிக்க முடியுமா? நான் கேட்கிறேன். உயர்ந்த பண்பு. இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவை எல்லாரும் உலகமே போற்றுகிறது. ஆனா அப்துல் கலாம் ஐயா படிச்சவர்னு சொல்றதை விட தன்னை விட இளமையான வயசுல இருக்கக்கூடிய தன்னுடைய பேர வயசுல இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளை கூட நல்ல மரியாதையோடு அன்போடு பேசி பழகுனதுனால தான் இன்னைக்கு உலகம் போற்றும் ஒரு உன்னதனா அவர் இருக்கிறாருன்னு சொன்னா அந்த பண்பு தானங்க காரணம்.
நம்மை என்றென்றும் உயர்த்துவது படிப்பை காட்டிலும் பண்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். செவிலியராக இருக்கக்கூடியவர்கள் அந்த படிப்பு மட்டும் போதாது. நோயாளியிடம் செல்லக்கூடிய பொழுது, அவர்களை அணுகுகின்ற பொழுது அந்த பொறுமை ரொம்ப அவசியம், சகிப்புத்தன்மை மிக மிக அவசியம். அதையும் தாண்டி அன்பு செலுத்தக்கூடிய அந்த மனப்பாங்கு இருக்கிறது. இந்த மூன்றும் செவிலியர்களுக்கு மிக மிக முக்கியமான பண்பு என்பதை தன்னுடைய பேச்சிலே அவர் காட்டியிருக்கிறார். நம்ம தரக்கூடிய மருந்து நோயாளியை குணப்படுத்துவதை தாண்டி நாம் எப்படி அவர்களை நடத்துகிறோம், எப்படி அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்பதை பொறுத்து தான் நிறைய வியாதிகள், நோய்கள் குணமாகிறது. அதுதான் உண்மை. 150% மேலான நோய்கள் மன சம்பந்தப்பட்டதுன்றாங்க. ஸோ மனதால் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தேறுதல் சொல்லிவிட்டாலே அவர்கள் குணமடைவார்கள். அற்புதமாக சொன்னார். ஈரோடு தமிழன்பன் ஒரு கவிதை இருக்காருங்க, புது கவிதை. அவர் எம்எல்ஏ ஆனார், அவர் அமைச்சரானார், அவர் முதல் மந்திரி ஆனார். ஆனால் கடைசி வரை அவர் மனிதராகவே ஆகவில்லை. இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, பாண்டிச்சேரி வினோத் வந்து அவருக்கு பதில் சொல்லுங்கள். நாங்கள் ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனி மரபுசாரா பசுமை எரிசக்தி துறையில் 20 ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற நிறுவனம். சோலார் துறையில் 400 மெகாவாட் மற்றும் காற்றாலை துறையில் 2 ஜிகாவாட் வரையும் இந்தியா முழுவதும் கட்டுமானம் செய்து பராமரித்து வருகிறோம். உங்களுடைய கேப்டிவ் தொழிற்சாலை வணிக மின் தேவைகளுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு செய்து தருகிறோம். ஸ்பீட் டீம் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் டாக்டர் திரு முத்துராஜ் பெரியசாமி அவர்கள் மற்றும் துறை நிர்வாக தலைவர் திரு ஜெயேந்திரன் பெரியசாமி அவர்களின் விடாமுயற்சி இந்த தேசத்தின் வளர்ச்சி. பல சரக்கு கப்பல்களுக்கு மத்தியிலே நான் கட்டுமரத்தோடு கடலில் இறங்கியிருக்கிறேன். நீச்சல் தெரியாமல் நீரில் இறங்கிவிட்டேன். என் பேச்சில் தவறு நேர்ந்து நான் கூச்சல் போட்டால் அன்னை தமிழே என்னை காப்பாற்று. அன்ன சத்திரம் 1000 கட்டுதலை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற சொன்னானே பைந்தமிழ் தேர்ப்பாகன் எட்டயபுரத்து கட்டபொம்மன் விடிவெள்ளி கவிஞன் தமிழ்ச்சாரதி என் பாரதியை அழைத்து வந்திருக்கிறேன். நம்மை உயர்த்துவதற்கு படிப்புத்தான் முக்கியம் என்று கூற புதிகம் தொலைக்காட்சி வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் அத்தனை உலக தமிழர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். ஒரு இளம் அதிகாரி ஒரு அறைக்குள்ள வராங்க. அந்த அறை முழுக்க 50 வயதுகளை கடந்த காவல்துறை அதிகாரிகள், 40 வயதுகளை கடந்த அரசு ஊழியர்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த இளம் அதிகாரி ஒரு பெண் அதிகாரி, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 23-24 வயது இருக்கும். அந்த பெண் அப்படியே அந்த அறைக்குள்ளே நடந்து வராங்க. அங்கே அந்த அறையில் இருந்த ஒட்டுமொத்த அந்த 50-40 கடந்த அந்த ஒட்டுமொத்த அதிகாரிகளும் எழுந்து நின்று வணக்கம் சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, அந்த மாவட்டத்தோடைய ஆட்சியர் அவங்க உள்ளே வர்றப்போ ஒரு பேக்ரவுண்டு சாங்கோட ஒரு ரீல்ஸ் வரும். அந்த ரீல்ஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. படிப்பு மட்டும்தான் உன்னை விட வயதில் மூத்தோரை எழுந்து நிற்க செய்யும்னா படிப்பு மட்டும்தாங்க ஐயா முக்கியம். ஐயா, பொய்யும் புரட்டும் பொய்ச்சிரிப்பும் நிறைந்த இந்த உலகத்திலே நீ செல்லுகிற பாதை எந்த தடங்களும் இல்லாமல் நீ செல்ல வேண்டும் என்றால் அதற்கு உனக்கு துணைக்கு வர ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. அது கல்வியால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா. தமிழக அரசு சமீபத்தில் ஒரு விழா நடத்தினாங்க. அந்த விழாவில் ஒரு பொண்ணு மேடையில் ஏறி பேசுது. தந்தை கூலி தொழிலாளி, தாய் அம்மா இல்லை, பள்ளிக்கு சென்று படிப்பதற்கு வசதி இல்லை. இருந்தாலும் அந்த பெண் அரசு பள்ளியில் படித்து ஒரு மிக நல்ல மதிப்பெண் பெற்று நம்ம அரசாங்கம் கொடுக்குற உதவியில் வெளிநாடு சென்று ஒரு மிகப்பெரிய அந்த ஒர்க் ஷாப்பை முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கான அங்கேயே வேலையும் பிளேஸ்மெண்ட்டும் கிடைக்குது. இன்றைக்கி அவங்களுக்கான சம்பளம் என்ன தெரியுமா? ஆண்டுக்கு 72 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன். நான் படிப்பதற்கே காசு இல்லை, எங்கள் வீட்டில் கழிவறை இல்லைன்னு சொன்னாங்களே, அந்த படிப்பு தான் அந்த வெற்றியை கொடுத்துச்சு. ஐயா, நகைச்சுவை 1000 பண்ணலாங்க ஐயா, படிப்பில் நகைச்சுவை பண்ண முடியாதுங்க ஐயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தணும்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தணும்னா அதுக்கு காரணம் படிப்பு தானே. பொதுவாக அம்மா அப்பா நம்மளை திட்டுவாங்க. என்ன திட்டுவாங்க? எப்போ பார்த்தாலும் ஃபோனில் நோண்டிகிட்டே இருக்காத, படிக்கிறத வழியை பாரு. அந்த ஃபோனில் என்னதான் இருக்குது, யாரு கூட பண்ணுற, படிக்கிற வழியை பாரு. ஏன் தெரியுங்களா? அந்த படிப்பின் அருமை அவங்களுக்கு தெரியும். அந்த படிப்போட அருமையை அவங்க தவற விட்டதுனால தான் இப்படி சொன்னான்னு ஒரு கவிஞன். அந்த கால படிப்பை எல்லாம் படிக்கத்தாண்டா பார்த்தேன், அந்த கணக்கு பாடம் தெரியாம பரீட்சையில தோத்தேன். நான் படிக்க நினைச்சதெல்லாம் நீ படிக்கணும்,
உங்களை பெத்தது சந்தோஷம், 2 சிங்கத்தை பெத்தது சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவானே. நம்முடைய அம்மாவும் அப்பாவும் படிக்க முடியாமல் போன கனவுகளை, அந்த படிப்பின் அருமையை நமக்கு தெரிவிக்க முயற்சி பண்ணுறது தான் அவங்க திட்டுற மாதிரியே நமக்கு தெரியுது. ஐயா நடுவர் ஐயா, பண்பு தான் சிறந்தது, பண்பு தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. அந்த பண்பு வர்றதே இந்த கல்வியால் தானங்க ஐயா. படிச்சிருந்தா தானே பண்பு வரும். இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்கு பண்பு? 60% டீனேஜ் பெண்கள் பெற்றோரை மதிக்கிறது கிடையாது. இதுக்கு காரணம் இவங்களை மாரி ஆளுங்க பண்பு தான் முக்கியம், கல்வி முக்கியம் இல்லை, கல்வி முக்கியம் இல்லை, கல்வி முக்கியம் இல்லை. கல்வி கற்காமல் 1000 பேரை எங்கள் அண்ணா அபுவால காட்ட முடியும்னா, படிச்சுட்டு சாதிச்ச 2 லட்சம் பேரை என்னால் காட்ட முடியும். வல்லவனும் நல்லவனும் இருக்கிறாங்க. படித்தாதான் வல்லவன், படிக்காதவன் நல்லவன் அப்படின்னு சொன்னாங்களே, உண்மை இல்லைங்கய்யா. இன்றைய கால சூழலில் நல்லவன் என்பவன் நடிக்க தெரிந்தவன். நடிக்க தெரிந்தவனை இந்த உலகம் நல்லவன் என்று அழைக்கிறது. படிச்சுட்டு உண்மையை பேசுகிறவனை வல்லவன் அப்படின்னு அழைக்குது. அதனால் வல்லவனாக இருப்பது தான் இன்றைய சூழ்நிலைக்கு சிறந்தது. எந்த படிப்பு படித்தாலும் சம்பாதிச்சிக்கலான்னு சொல்கிறாங்கல்ல, எந்த படிப்பு படித்தாலும் சம்பாதிக்கலாம், பண்பு இல்லாதவனாக தான் இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலேயே அது தவறான விஷயம். ஒரு அம்மா 4 அம்மாக்கள் ஸ்கூலில் நிற்கிறப்ப பார்த்துருப்பீங்களா? என் பையன் எந்த காலேஜ் படிக்கிறான், உங்கள் பையன் ஒரு பேருந்து பயணமாக இருக்கட்டுமே, உங்கள் பையன் எங்கே படிக்கிறான்? என் பையன் அங்கே படிக்கிறான், என் பையன் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், இந்த இதுக்கு போயிருக்கான், அந்த கேம்பஸ் இன்டர்வியூக்கு போயிருக்கான். தன் பிள்ளை படிப்பதை, தன் பிள்ளையினுடைய வளர்ச்சியை பெருமையாய் பேசுவது தான் ஒரு பெற்றோருக்கு மகிழ்ச்சி. அந்த வகையில் படிப்பு தான் நம்மை உயர்த்தும். கடைசியாக ஒன்றே அவர் சொன்னார், தலைக்கணம் தன்னம்பிக்கைன்னு. தலைக்கணத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. படிப்பு படித்தாதான் அப்படின்றது தான் தன்னம்பிக்கை. பண்பு மட்டும் இருந்தால் போதும், படிப்பு வேணான்றது தலைக்கணம். சிவசாமி, உன்கிட்ட பணம் இருந்தா பிடிக்கிடுவானுங்க, உன்கிட்ட வீடு இருந்தா பிடிக்கிடுவானுங்க, உன்கிட்ட சொத்து இருந்தா பிடிக்கிடுவானுங்க. எப்படியாவது படிச்சிடுறா, அதை யாராலையும் படிக்க புரிய முடியாது, நீ பிழைச்சிருவன்னு சொல்றாங்க இல்லையா. ஆகையால் இந்த கல்வியே நம்மை உயர்த்தும் என்று சொல்லி அருமையான வாய்ப்பு கொடுத்தது அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூப்பர்யா. நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படிம்பர். அறம்படி, பொருள்படி, அப்படியே இன்பம்படி. காலைப்படி, மாலைப்படி, கடும் பகல்படி, இப்படிலாம் சொல்லுவார். கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதான் வாழ்வது எப்படி அப்படின்னு பாவேந்தன் பாரதிதாசன் கேட்பான். நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். 4 வரியில் ஔவையார் வாழ்க்கை பாடத்தை சொல்லித்தராங்க பாருங்கள். நீ எவ்வளவு படித்திருக்கிறாயோ, வாசித்திருக்கிறாயோ, உள்வாங்கி இருக்கிறாயோ, அதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கை மாறும். உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை நீ காண முடியும். அதைத்தான் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். படிப்பு நம்மை உயர்த்தும். கண்ணுடையர் என்போர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். கற்றவனுக்கும் கல்லாதவனுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு அற்புதங்க, சிறப்பு. நாங்கள் ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனி மரபுசாரா பசுமை எரிசக்தி துறையில் 20 ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற நிறுவனம். சோலார் துறையில் 400 மெகாவாட் மற்றும் காற்றாலை துறையில் 2 ஜிகாவாட் வரையும் இந்தியா முழுவதும் கட்டுமானம் செய்து பராமரித்து வருகிறோம். உங்களுடைய கேப்டிவ், தொழிற்சாலை, வணிக மின் தேவைகளுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு செய்து தருகிறோம். ஸ்பீட் டீம் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் டாக்டர் திரு முத்துராஜ் பெரியசாமி அவர்கள் மற்றும் துறை நிர்வாக தலைவர் திரு ஜெயேந்திரன் பெரியசாமி அவர்களின் விடாமுயற்சி இந்த தேசத்தின் வளர்ச்சி. உண்மை இன்பம் காணுதே, தெள்ளு தமிழ் தெம்மாங்கு பாடிடுதே, தெம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளு தமிழாகிய செந்தமிழினை வணங்கி, கந்தனே கரம் பிடிக்க ஆசைப்பட்ட வள்ளியின் கார்பன் காப்பிகளாம் எங்கள் வள்ளியூரின் வண்ண மயில்களை வணங்கி ஒரு அருமையான தலைப்பு பேச கூப்பிட்டுருக்கீங்க நடுவர்களே. படிப்பு தான் நம்மை உயர்த்தும், படிப்பு தான் நம்மை உயர்த்தும், படித்தவர்கள் தான் நாட்டை முன்னேற்றுவார்கள் அப்படின்னு தாங்க நாங்களும் நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் படித்து பூரா ஃபாரினை நோக்கி போயிடுறானுங்க. அப்புறம் எங்கிட்ட உயர்த்துறது படிப்பு? எதிரணியில் பேசினவர் சொன்னார், சரக்கு கப்பலோடு இறங்கியிருப்பார் போல அவர். படிப்பு தேவையில்லையா? படிப்பு தேவையில்லை. நாங்கள் படித்து தேவையில்லைன்னு சொல்லவே இல்லைங்க, படிப்பு தேவைதான். ஆனால் படிப்பு மட்டுமே போதுமானதில்லை, பண்பும் தேவைன்னு பேச வந்திருக்கோம் சார். சார், படித்தவங்களுக்கு வெறும் பட்டம் மட்டும்தான் கிடைக்கும், பண்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகமே உறவாய் கிடைக்கும் சார். இந்த மாதிரியான நர்ஸெல்லாம் வருவாங்கன்னு தெரிஞ்சா
நம்ம பசங்க காலம் முழுக்க பேஷண்டா இருப்பாங்க சார். நம்ம வீட்டில இருந்து கொண்டு வந்த சாப்பாட்டு டிஃபன் பாக்ஸை திறக்கும் பொழுது ஹாஸ்டல்ல படிக்கிற 10 பிள்ளைங்க திட்டுன்னு ஓடி வரும் பாருங்க. அந்த 10 பிள்ளைங்களுக்கும் அந்த உணவை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இருக்கக்கூடிய அன்பு இருக்கு பாத்தீங்களா, அதை தருவது பண்பு அப்படின்னு சொன்னா அந்த பண்பு தாங்க பெரிய விஷயம். 6 மாசமா புக்கு திறந்தே படிக்காம எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி ½ அன் ஹவர்ல படிச்சுட்டு போற ஜீனியஸ் சார். சார் அதுலயும் பாருங்க சார், டீச்சர்ஸ் நல்லா தாங்க பாடம் நடத்துவீங்க, இருந்தாலும் கூட நம்ம கேங்லேயே ஒரு படிப்பு ஒன்று இருக்கும். அந்த படிப்ஸ் ½ அன் ஹவர் எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு கழுத பாஸ் ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு படிச்ச பாடத்தை பூரா அந்த ½ மணி நேரம் கதையா காதுல ஓதுவா பாருங்க சார். அந்த கதையில தான் சார் நாங்கெல்லாம் பாஸ் ஆகி போய்கிட்டு இருக்கோம். எல்லா வீடுகளையும் இப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்க, 2 தோசை போதும், 2 தோசை போதும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 3ஆவதா ஒரு தோசையை கொண்டு வந்து வச்சுட்டு 2 தான் வச்சேன்னு போய் சொல்ற அம்மாக்கள் இருக்காங்க பாத்தீங்களா. அந்த அம்மாக்களினுடைய அன்புக்கு முன்னால் எல்லாமே போயிங்க. அவ படிக்கல தான், அவளுக்கு கணக்கு தெரியாதுதான், ஆனாலும் பொய் கணக்கு சொல்லும் பொழுது அது அழகு இருக்கு பாத்தீங்களா. அந்த பண்பை கத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வெளிநாட்டு பசங்களுக்கெல்லாம் தமிழ் பொண்ணுங்க மாதிரி ஒரு பொண்ணுங்க வேணும் அப்படின்னு ஏங்குறாங்கன்னா என்ன காரணம்? தமிழ்நாட்டு பெண்களுடைய பண்பு தாங்க காரணம். அம்மாவை தெய்வமா பார்க்குறோம். தெய்வத்துக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? தெய்வத்துக்கு யாரை பிடிக்கும்? படிச்சு ஓதி மந்திரங்கள் ஜெபிக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களை மட்டும்தான் பிடிக்குமா? உண்மையான அன்பும் பண்பும் கலந்து சிவபெருமானினுடைய கண்ணுல இருந்து ரத்தம் வடியுதுன்றதை பார்த்தவன தன் கண்ணையே பறிச்சு கொடுக்க போன அந்த கண்ணப்பனுக்கு தான் கடவுள் காட்சி கொடுத்தாருனா பண்பு தான் சார் ஒருவனை வந்து உயர்த்தும். சார் நம்ம வீட்டுல எல்லாம் சொந்தக்காரங்க அப்படின்னு ஒரு சூனியக்கார கேங் இருப்பாங்க சார். சார் அந்த கேங்குக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கு தெரியவே இல்லை சார். 10ஆம் கிளாஸ் பரீட்சை இதுல தான் உன் வாழ்க்கையே இருக்கு, 12ஆம் கிளாஸ் பரீட்சை இதுல தான் உன் வாழ்க்கையே இருக்கு, இந்த மார்க்குள்ள தான் நம்ம வாழ்க்கை இருக்கு நம்மள பதட்டத்தோட ஐசியூல இருக்க பேஷண்ட் மாதிரி படிச்சு மார்க்கெல்லாம் எடுத்தா அந்த மார்க்கை வச்சு ஒரு மஞ்சப்பொடி பாக்கெட் கூட வாங்க முடியாதுங்க. அந்த மார்க் ஷீட்டோட டிசின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த டிசியில் ஒரு கார்னரில் குட்டுன்னு போட்டு கொடுப்பாங்க எல்லா டீச்சர்ஸும். ஒருவேளை அந்த காலத்தில் அவங்கள பேடுன்னு போட்டாங்க, சோலி முடிச்சு. நடுவர்களே, எங்களுடைய பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? 10 பக்கத்துக்கு படிச்சு கவிதையை மானே தேனே பொன்மானேன்னு எழுதுற பசங்களை விட கண்ணோடு கண் பார்த்து கண்ணியமாய் காதலை சொல்லக்கூடிய ஆணத்தான் பிடிக்கும்னா அந்த இடத்துல நீங்க பிஎஸ்டி முடிச்சிருக்கீங்களா அப்பனா லவ்வுக்கு ஓகே, எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கீங்களா காதலுக்கு ஓகேன்னு சொல்ல மாட்டேன் சார். கண்ணியமான ஆணாக இருந்தா வாயா நீ சின்ராசு, நான் உன்னை தேவயானி மாதிரி வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லுவேன் சார். புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணுக்கு சார் நாசாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அவளுக்கு சரியான வீடு கூட கிடையாது. அவளுக்கு ஸ்பான்சர் கேட்குறா. ஸ்பான்சர் கேட்கும் பொழுது சில தொண்டு நிறுவனங்கள் வந்து ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. போதுமான அளவு ஸ்பான்சர் கிடைச்சதுக்கு பிறகு எனக்கு போதுமான அளவு ஸ்பான்சர் கிடைச்சிருச்சுங்க. எங்கள் அம்மா வந்து மூண வளர்ச்சி இல்லாதவங்க, எங்கள் வீடு இடிஞ்ச வீடு தான், எனக்கு போதுமான அளவுக்கு ஸ்பான்சர் கிடைச்சிச்சு, நான் நாசாவுக்கு போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா உனக்காண்டி ஏதாவது கேளுமா அப்படின்னு அந்த ஸ்பான்சர் சொல்லும்போது அந்த பெண்மணி ஜெயலக்ஷ்மி என்கின்ற பெண்மணி கேட்டது என்ன தெரியுமா? எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கழிப்பறை இல்லை, கழிப்பறையை கட்டி தாருங்கள்னு ஒரு பெண்மணி கேட்டான்னு சொன்னா இன்னைக்கு அந்த ஊருக்கே அந்த பெண்மணி தாங்க அடையாளமா இருக்கா. 4000 பேர் நாசாவுக்கு செலக்ட் ஆனாங்கல்ல, அந்த 4000 பேருக்கும் இந்த பெருமை கிடையாது. அந்த 4000ல் ஒருத்தியா இருந்த ஜெயலட்சுமி என்னுடைய அந்த சாதனையை கழிப்பறை கட்டி கொடுத்த வரலாற மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்துல பாலபாரதின்ற புத்தகத்துல 7th ஸ்டாண்டர்டுக்கு பாடமா வந்திருக்குன்னு சொன்னா அவளுடைய பண்பு அவளை உயர்த்துச்சுங்க. என்றைக்குமே படிப்பை காட்டிலும், படிப்பு முக்கியம்தான், ஆனாலும் கூட படிப்பை காட்டிலும் ஒருவனை உயர்த்தி காட்டுவது பண்புதான் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைய எடுத்துக்காட்டுகள். கண்ணப்ப நாயனார் புராணத்துக்கெல்லாம் போயிட்டாங்க. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னொப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்தென்னை வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொற் நீரற்கே சென்றுதாய் கோத்தும்பி. திருக்கோத்தும்பியில் மாணிக்க வாசகர் பாடுறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின், அவனை மாதிரி யாரும் அன்பு செலுத்த முடியாதையா இறைவன்ட்ட அப்படின்னு மாணிக்க வாசகரே பாடுறார்.
தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம். நம்மை பெற்ற தாய் தந்தையராக விளங்கக்கூடியது தெய்வம். அந்த தெய்வம் தாயா. தன்னை நிகரில்லா அவருக்கு நிகர் யாரு கிடையாது. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். அதான் சொன்னாங்க. என்னை வாழ்த்தினார்கள் சொன்னாங்க பாருங்க. ஒருத்தர் நல்ல காரியம் செஞ்சிருக்கானா, நல்லது செய்கிறானா, அல்லது வாழ்க்கையில் மேலே வரானா, அவனை வாயார வாழ்த்தணும், உளமாற வாழ்த்தணும், உதட்டளவில் இல்லாமல் நெஞ்சத்தால் வாழ்த்த வேணும். அப்போ சொல்றாரு, அப்படிப்பட்டவனுடைய இதயத்தில் இறைவன் தெய்வம் இருக்கிறார். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம். மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரு தெய்வம். காயாது கனியாகி கலந்துரைக்கும் தெய்வம். இன்சொல் பேசு. இன்சொல் பேசுவதுதான் நல்லது. காயான சொற்களை பயன்படுத்தாமல் நல்ல கனியான சொற்களை பயன்படுத்து. காயாது கனியாகி கலந்து இனிக்கும் தெய்வம். கருணை நிதி தெய்வம். ஆகா, அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை இறைவனும் விரும்புவான் என்கின்ற செய்தியை திருச்சி நர்மதா என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனி மரபுசாரா பசுமை எரிசக்தி துறையில் 20 ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற நிறுவனம். சோலார் துறையில் 400 மெகாவாட் மற்றும் காற்றாலை துறையில் 2 ஜிகாவாட் வரையும் இந்தியா முழுவதும் கட்டுமானம் செய்து பராமரித்து வருகிறோம். உங்களுடைய கேப்டிவ் தொழிற்சாலை வணிக மின் தேவைகளுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு செய்து தருகிறோம். ஸ்பீட் டீம் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் டாக்டர் திரு முத்துராஜ் பெரியசாமி அவர்கள் மற்றும் துறை நிர்வாக தலைவர் திரு ஜெயேந்திரன் பெரியசாமி அவர்களின் விடாமுயற்சி இந்த தேசத்தின் வளர்ச்சி. நல்லதோர் வினை செய்தே அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. நான் கண்ட பாரதியும் அவன் கண்ட கவிதையும் வாழ்க என்று கூறி வள்ளியூர் மக்கள் அத்துணை பேருக்கும், புதிகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும், எங்கள் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், இன்று நம்மிடமிருந்து என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று காத்திருக்கும் என் சிங்க பெண்களுக்கும் அனைவருக்கும் என் கரம் குவிந்த சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். ஐயா, கல்வினா என்னன்னு சொல்றேன். கல்வி ஏழைக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, என்னை போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு. கல்வி இவ்வளவு சிறந்தது என்கிறனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகத்திலேயே விலை மதிப்பில்லாதது எதையா? விலை மதிப்பு இல்லாத இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த நேரம் இருக்கிறது, இந்த காலம் இருக்கிறது, இதற்கு ஈடு கிடையாது. போனா வராது இல்லையா ஐயா? உயிர் ஐயா. இந்த உலகத்திலே விலை மதிப்பு இல்லாதது உயிர். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஒரு பண்பு உள்ளவர் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, இன்னொரு பண்பு உள்ளவங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போறாங்க. யாருங்க ஐயா உயிரை காப்பாற்ற முடியும்? டாக்டர் தான் கூப்பிட முடியும். ஆக ஒரு படித்தவனால் மட்டும்தான் இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியும். இல்ல, அவனை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்க்கறதுக்காக அந்த பண்பு வேணும்ல முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். எங்க அழகா பாரதி சொல்லுவான், அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயங்கள் 10000 நாட்டல், அன்னையாவினும் சிறந்தது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். 1 கோடி காசு வச்சிருக்காங்க, நினைச்சா கோயில் கட்டிடலாம். 1 கோடி காசு வச்சிருக்காங்க, நினைச்சா அன்னதானம் போடலாம். 1 கோடி காசு வச்சுட்டு எங்க ஒருத்தர் மாணவிகளுக்காவது அறிவை தர முடியுமா? ஒரு மாணவிகளுக்காவது படத்தை வைத்த அறிவை தர முடியுமா ஐயா? ஐயா, படிப்பு என்னென்ன தரும் சொல்றேன். தன்னம்பிக்கையை தரும், தைரியத்தை தரும், அறிவை வளர்க்கும், அதையும் தாண்டி அனுபவத்தை தரும், அதையும் தாண்டி செயல்திறனை கூட்டும். அதுதாங்க படிப்புக்கு உள்ள மரியாதை. ஐயா, தலை குனிந்து படித்தால் நீங்கள் தலை நிமிரலாம். 10,000 கோடி பணம் வச்சிருக்காருங்க, பயங்கர வசதியானவர். 10,000 கோடி பணம் வச்சிருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. இது நிதர்சனமான உண்மை. பேட்டி எடுக்கும் போது சொல்றாங்க, உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே சக்சஸ், கண்டினியூஸா எல்லாமே சக்சஸ். இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, கார் வச்சிருக்கீங்க, எல்லாமே சக்சஸ் ஆயிருக்கு. உங்க மனசுல ஏதாவது குறை இருந்தா சொல்லுங்க. அந்த பேட்டி எடுத்தவங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, ஐயா நான் 4ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறேன். நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், என் பையனும் படிக்கவில்லை. இது சாகும் வரை என்னை முள் மாதிரி குத்தி கொண்டே இருக்கும் என்று அந்த பெரிய பணக்காரர் சொல்லியிருக்காரு. அதே இது ஒரு 10 இடத்துல 10 பாத்திரம் விளக்கி வேலை செய்கிற அம்மாவும் தன் மகனை படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதற்குத்தான் வள்ளுவன் அழகாக சொல்லுவான், ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவனுக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று. ஒரு ஜென்மத்துல படிச்சதுங்க 7 ஜென்மத்துக்கும் உதவும் அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருக்காருங்க. வள்ளுவனை 133 அடி சிலையில கன்னியாகுமரியில வச்சிருக்காங்கன்னா அவனோட படிப்பு தானையா கடைசி வரைக்கும் வருது. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம்,
நான் சுபாஷினி சார், நான் மிகவும் அன்பானவள், குணமானவள். வேலை கிடைக்குமா? எங்கேயாவது வேலை கிடைக்குமா சொல்லுங்க பார்ப்போம். ஒவ்வொரு வாசலிலும், ஒவ்வொரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வாசலிலும் +2 படித்தவர்கள் தேவை, பிஎட் படித்தவர்கள் தேவை, செவிலியர்கள் தேவை, மருத்துவர்கள் தேவை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் போட்டிருக்காங்க சார். இது உண்மையா இல்லையா? ஏற்றுக்கணும்ல நீங்க. அப்துல் அலீம்னு ஒரு மாணவன் அஸ்ஸாம் மாநிலத்திலேருந்து வந்திருக்காருங்க. 12th முடிச்சுட்டு 1000 ரூபாய் கையில் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு வந்திருக்காரு. அஸ்ஸாம்ல இருந்து ஒரு மாணவன், படிக்க தெரியாது, ஓரளவு ஸ்கூல் படிப்போட நிறுத்திட்டு செக்யூரிட்டி ஜாபுக்காக வந்திருக்காரு ஒரு வேலைக்கு. ஜோஹோன்ற இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் செக்யூரிட்டி ஜாப்ல வேலை பார்த்தவர் ஒரு அங்கே இருக்கிற எம்ப்ளாயியை மீட் பண்ணி, சார் நான் இந்த மாதிரி 12th படிச்சிருக்கேன் சார், உங்கள்கிட்ட HTML படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நான் சும்மா இருக்கிற வேலையில், ஃப்ரீயாக இருக்கிற வேலையில் டைமில் எனக்கு சொல்லி கொடுங்க சார்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஜோகோ இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் செக்யூரிட்டியாக இருந்தவர் ஒரு சாஃப்ட்வேராக மாறி இருக்கானா? அதுதான் சார் கற்ற கல்வி, அதுதான் சார் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எழுதுகோளும் ஒரு தெய்வம், எழுத்தும் ஒரு தெய்வம். ஆகவே படியுங்கள், படியுங்கள், உயிர் உள்ளவரை படியுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுருக்கமாக பேசினாலும் தெளிவாக பேசியிருக்கிறார். பாவேந்தன் பாரதிதாசன் சொல்லுவான், பெண்ணுக்கு கல்வி வேண்டும் குடித்தனத்தை பேணுதற்கு, பெண்ணுக்கு கல்வி வேண்டும் சமுதாயத்தை பேணுதற்கு, பெண்ணுக்கு கல்வி வேண்டும் நாட்டை பேணுதற்கு. குடித்தனம், சமுதாயம், நாடு, இந்த மூன்றும் ஒரு பெண்ணுக்கு கல்வி கிடைத்து விட்டால் முன்னேறிவிடும். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். யார் சொல்றது? பாவேந்தன் தான். அதிலே புல் விளையுமன்றி நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. கல்வியுள்ள பெண்கள் திருந்திய கழனி, அங்கே நல்ல நெல்மணிகள் விளையும் என்று சொல்வான் பாவேந்தன் பாரதிதாசன். அப்படி கல்வி ஒருவனை வாழ்க்கையிலே நிச்சயமாக உயர்த்தும். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்கிறார். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். நாங்கள் ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனி மரபுசாரா பசுமை எரிசக்தி துறையில் 20 ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற நிறுவனம். சோலார் துறையில் 400 மெகாவாட் மற்றும் காற்றாலை துறையில் 2 ஜிகாவாட் வரையும் இந்தியா முழுவதும் கட்டுமானம் செய்து பராமரித்து வருகிறோம். உங்களுடைய கேப்டிவ் தொழிற்சாலை வணிக மின் தேவைகளுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு செய்து தருகிறோம். ஸ்பீட் டீம் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் டாக்டர் திரு முத்துராஜ் பெரியசாமி அவர்கள் மற்றும் துறை நிர்வாக தலைவர் திரு ஜெயேந்திரன் பெரியசாமி அவர்களின் விடாமுயற்சி இந்த தேசத்தின் வளர்ச்சி. வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போலே அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு. எத்தனை கல்லூரி இருந்தாலும் நேரு நர்சிங் கல்லூரி பேரழகு. எங்கள் அம்மாவுக்கு பிரசவ வலி, ஆட்டோ பிடிக்க எங்கள் அப்பா ஓடினார், நான் வாசல்லையே பிறந்துட்டேன். அங்கேருந்து வந்த டாக்டர் சொன்னாராம் அது டோர் டெலிவரி. 3 நாள் ஒரு நர்ஸு என் மூஞ்ச பார்த்து பயந்துருக்கு. அவளை கருப்பாந்திருக்கேன் நான். ஒரு தொலைக்காட்சியில் 1.5 வருஷம் நிகழ்ச்சி பண்ணேன். கடைசியாக அந்த மேக்கப் சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீந்தாயானா. எந்த கருப்பு மனிதனுக்கும் ரத்தம் சிகப்பு தான், எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான். வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை, உங்கள் எண்ணங்கள் இருக்குதுங்க வாழ்க்கை. ஒரு ஊரில் நான் பேசினேன், நான் பாடினேன், நான் யாரு எனக்கு எதுவும் தெரியலையேன்னு. பட்டார்னு ஒருத்தர் எந்திரிச்சு இவ்வளோ லைட்டு போட்டு எங்களுக்கும் தெரியலையான்னாரு. வீட்டில் எங்கள் பாட்டி காக்காவுக்கு சோறு வச்சது எனக்கு வைக்கல, ஏன் பாட்டி காக்காவுக்கு வைக்கிறேன் எனக்கு வைக்கலங்கிறா, அது சாதா காக்கா, நீ அண்ட காக்காடான்னு. வேதாரண்யம் பக்கத்தில் ஒரு சின்ன புள்ளியில் இருந்த மனிதனை இந்த உலகம் முழுவதும் காட்டினது என்னுடைய தமிழ் ஒன்றுதான். அந்த தமிழுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லி 15 வருஷம் பேராசிரியர் வேலை பார்த்தேன். நான் ஒன்று பெருமையாக சொல்லவா, இன்னைக்கு எல்லாரும் அன்னை தெரசாவை பற்றி சொன்னீங்கல்ல, ஒரு விஷயம் சொல்கிறேன். மேற்கு வங்காளத்தில் ஒரு காளி கோயில் பூசாரி மயங்கி கீழே விழுந்துட்டார். காளி கோயில் பூசாரி மயங்கி கீழே விழுந்துட்டாருங்க. அவருக்கு தண்ணி தெளித்து அவர் ஆசுவாசப்படுத்தி அவர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தும் போது அந்த பெண்மணியை பார்த்து அந்த மேற்கு வங்காளத்தினுடைய காளி கோயில் பூசாரி என்ன சொன்னார் தெரியுமா? நான் 15 ஆண்டுகளாக இந்த அம்பாளுக்கு பூஜை செய்கிறேன், இன்றைக்குத்தான் அந்த அம்பாளை நேரில் பார்க்கிறேன்னு அன்னை தெரசாவை பார்த்து சொன்னார். உலகத்திலேயே அன்னை தெரசாவுக்கு இருக்கிற சிறப்பு வேற யாருக்கு இல்லை. ஏன் தெரியுமா? 12 ஆண்டுகளுக்கு பிறகு புத்தர் கூட தான் துறவரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப வீட்டுக்கு போனார்.
ஒரு முறை சொல்லிட்டு வர்றதுக்காக. தன் வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு 87 வயது வரை மரிக்கிற காலம் வரை தன் வீடு பக்கமே போகாத ஒரு மனிதர் இருக்கிறார்னா அது அன்னை தெரசா மட்டும்தான். அதனால தான் உலகம் அறிவித்தது, பாஸ்போர்ட் இல்லாமல் விசா இல்லாமல் உலகத்தின் எந்த நாட்டுக்கும் ஒரு மனுஷி போகலாம்னா அது அன்னை தெரசா மட்டும்தான் போக முடியும். அவங்க நன்மையை செய்து போறாங்க. அவங்க பண்பு. படிப்பு என்ன சார் பண்ண? இன்னைக்கு படிக்கிறவன் தான் சார் ப்ராடா இருக்கிறான். படிப்பவன் சூதும் வாதம் பண்ணா ஐயோன்னு போவான் சார். 50 ரூபா திருன்னா, நான் சொல்றேன், 50 ரூபா திருன்னா 500 ரூபா திருன்னா அவன் படிக்காதவனா இருக்கலாம். 50 கோடி 100 கோடி திருன்னா அவன் படித்தவன் தான். ஷேர் மார்க்கெட்டில் அவன் தான் ஆட்டையே போடுறான். உண்மைதானே சார்? எங்கள் ஊரில் படித்த கம்பெனி கிளம்பினாங்க சார். மெட்ராஸில் கூப்பிட்டாங்க எல்லாரையும், வாங்க ஒரே நாளில் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கான ஐடியாவை தர்றேன்னா 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க சார். 1 லட்சம் பேர் வந்துட்டாங்க. 400 ரூபா தான் ஃபீஸ். எவ்வளோ ஃபீஸு? 400 ரூபா. பக்கத்தில் வந்து கேட்டான், 4000 ரூபா சார். இல்லை 450 ரூபாய். இல்லை 400 ரூபா தான். உள்ளே போய் உட்காருங்க. எல்லாருக்கும் சேர் போட்டாங்க, உட்கார வச்சாங்க. ஒருத்தர் மேடையில் வந்து பேசலாம், என்ன மாதிரி சார் எல்லாரும் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, வாழ்க்கையில் கடைசி வரை உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கான ஒரு ஐடியாவை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த சேரை எடுத்துகிட்டு போங்க, கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் உட்கார்ந்து சாப்பிடலான்ட்டான். அவன் சேர் வித்திருக்கான் சார். மிகச்சிறந்த படிப்பாளி, எம்ஏ படித்தார் அண்ணா. போப்பாண்டவரை சந்திக்க போனார். போப்பாண்டவர் முன்னாடி உட்கார்ந்துருக்கார். போப்பாண்டவர் கேட்டார், அவர் வந்தவர்கள்லாம் ஏதாவது பரிசு தருவார், என்ன பரிசு வேணும்னு கேட்டார். அண்ணா என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டார் தெரியுமா? எனக்கு பொண்ணு கொடுங்க, பொருள் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எதையுமே கேட்கல. என்ன தெரியுமா கேட்டார்? இந்தியாவின் விடுதலைக்காக கோவையில் போராடினான் ராணடே என்று ஒரு வீரன். டச்சு நாட்டுக்காரர்கள் அவனை சிறையில் அடைத்தார்கள். 27 ஆண்டு காலமாக அவன் சிறையில் இருக்கிறான். 27 ஆண்டு காலமாக சிறையில் இருக்கிற அந்த ராணடேவை நீங்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அண்ணா கேட்டார். இதுல ஒரு குறிப்பு என்ன தெரியுமா? ஒருபொழுதும் ராணடேவை அண்ணா பார்த்ததே இல்லை. பார்த்ததே இல்லை. ராணடே விடுதலை ஆனார். விடுதலையாகி யார் என்னுடைய விடுதலைக்கு காரணம் என்று தெரிந்து கொண்டார். பேரறிஞர் அண்ணாவை பார்ப்பதற்காக சென்னைக்கு வந்தார். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்தை தான் பார்த்தார். நண்பர்களே, அண்ணாவை பார்க்காத ஒருவனுக்கு விடுதலை வாங்கி தந்தவர் அண்ணா. இந்த உலகத்தை கட்டமைத்தவர்கள் அத்தனை பேரும் படிக்காதவர் தான் சார். பெரியார் என்ன படித்தார்? புத்தகத்தை, பெண்களிடம் இருக்கிற கரண்டியை புடுங்கி கொண்டு புத்தகங்களை கொடு என்று சொன்னாரே பெரியார், அவர் என்ன படித்தார்? ஏழை பெண்களின் படிப்பதில் தான் நான் இதயமாக வாழ்கிறேன் என்று சொன்னாரே டாக்டர் கலைஞர், அவர் என்ன படித்தார்? உலகத்துக்கே படிப்பை என்பது உலகத்துக்கு தருகிற தாமஸ் ஆல்வா எடிசன் 2000 கண்டுபிடிக்க மேல கண்டுபிடிச்சாரே, தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன படித்தார்? தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன தெரியுமா கிண்டல் பண்ணாங்க? அவங்க 1000வது அந்த உலோகம் டங்ஸ்டன்ல தான் மின்சாரம் எரியுன்னு கண்டுபிடிச்சார். உடனே என்ன தெரியுமா கேள்வி கேட்டாங்க? இந்த படித்த மேதாவிகள் 999 உலோகங்களை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. யாரை பார்த்து? தாமஸ் ஆல்வா எடிசனை பார்த்து. எடிசன் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? ஒத்த வரியில் பதில் சொன்னார், 999 இழைகளிலும் மின்சாரம் எரியாது என்பதையும் நான் தான் கண்டுபிடித்தேன் என்று சொன்னார். ஒரு பையன் பாட்டு கற்றுக்க போனான் சார். பாட்டு சரியா வரல. நீ எல்லாம் பாடி என்னடா பண்ணுறது, கழுத குரல்றா உனக்கு, நீ பாடி என்ன செய்ய போற அப்படின்னு விரச்சி விட்டாங்க சார். விரச்சி விட்டாங்க. அவன் அம்மாட்ட வந்து அழுதான், அம்மா நான் பாடினா இந்த உலகம் கேட்காதான்னா. நீ பாடுவதை கூட இந்த உலகம் கேட்கும்டா. நீ பாடினால் இந்த உலகம் ஸ்தம்பித்து போகும். இந்த உலகத்தில் உன்னை போல மிகச்சிறந்த பாடகன் இருக்கவே முடியாதுன்னு அவங்க அம்மா நம்பிக்கை கொடுத்தான் சார். அந்த மனிதர் தான் 1000 பாடலுக்கு மேல் இசையமைத்த இசைஞானி இளையராஜா என்கிற அற்புதமான மனிதன். 9வது படிக்கும்போது வெளியே தூக்கி போட்டாங்க சார். ஒருத்தன் 9வது படிச்சிருக்கும் போது பணம் இல்லை, காசு இல்லை, வெளியே போனாங்க. குடியாத்தம்னு ஒரு ஊர். அந்த ஊரில் சேகர்னு ஒருத்தர். அவர் போய் காவிய கவிஞர் வாலிகிட்ட கேட்டார், நான் ஒரு பைக் வாங்கி கொடுங்க எனக்கு என்ன. இப்போ வாலி சொன்னார், கவலைப்படாதப்பா, ஒரு கார் வருது, பழைய கார், அதை வாங்கி தரேன், ஆஸ்டின் கார். இல்லைங்க அவ்வளோ வசதியெல்லாம் இல்லைங்க, ஏன்னா அப்போ செட்டியார்ட்ட கையெழுத்து போட்டு ஜாமீன் போடணும். அதை வாலிகிட்ட போய் கேட்டார், நான் ஜாமீன் போடுறேன், நீ பழைய கார் வாங்கினா வாங்கவே இல்லை. அவன் அப்பன் வாங்கவில்லை ஒரு கார், அவன் மகன் வாங்கினான் 2 கார். அது சாதாரண கார் அல்ல, இந்த உலகமே வியந்து போற்றுகிற ஆஸ்கார். அவன் தான் ஏஆர் ரஹ்மான் அற்புதமான மனிதன்.
நம்ம சொன்ன மாதிரி எத்தனை குடியரசுத் தலைவர் இருந்தாலும் மக்கள் மனதில் குடியேறிய ஒரே தலைவர் டாக்டர் அப்துல் கலாம்ங்கிற மாபெரும் மனிதரை பெற்ற நாடு நம்ம நாடு. கர்ம வீரர் காமராஜரை பெற்ற நாடு நம்ம நாடு. ஏன் அவங்களெல்லாம் நம்ம போற்றுறோம் தெரியுமா? இன்னமும் பண்பு குறையாமல் வாழ்வதால்தான் போற்றுகிறோமே தவிர ஒருபோதும் படிப்புக்காக அவர்களை போற்றவில்லை. பண்புதான் உலகத்தின் உயர்ந்தது என்று சொல்லி அற்புதமாக ரசித்து கேட்ட உங்கள் அத்தனை பேருடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனி மரபுசாரா பசுமை எரிசக்தி துறையில் 20 ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற நிறுவனம். சோலார் துறையில் 400 மெகாவாட் மற்றும் காற்றாலை துறையில் 2 ஜிகாவாட் வரையும் இந்தியா முழுவதும் கட்டுமானம் செய்து பராமரித்து வருகிறோம். உங்களுடைய கேப்டிவ் தொழிற்சாலை வணிக மின் தேவைகளுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு செய்து தருகிறோம். ஸ்பீட் டீம் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் டாக்டர் திரு முத்துராஜ் பெரியசாமி அவர்கள் மற்றும் துறை நிர்வாக தலைவர் திரு ஜெயேந்திரன் பெரியசாமி அவர்களின் விடாமுயற்சி இந்த தேசத்தின் வளர்ச்சி. புதுமைகள் பல படைத்திடும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பு. எது நம்மை உயர்த்தும்? ஆமா, படிப்பா பண்பா? அவ்வளவுதானே. பண்புள்ளவங்க இப்படி கத்தி கத்தி பேசுவாங்களா? வாரியார் சுவாமிகள்கிட்ட கேட்டாங்க, ஐயா நீங்க எந்த தலைப்பு கொடுத்தாலும் பின்னி எடுக்கிறீங்களே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, டேங்க ஃபில் பண்ணி வச்சுக்கோ, எந்த பைப்பை திறந்தாலும் தண்ணி வரும் அப்படின்னார். படிப்பு தான் ஒரு மனிதனுக்கு பண்பை கற்றுத்தரும் என்பதனை மறந்து விடாதீர்கள். அதனாலதான் நம்ம இட்லி கடை படத்துல தனுஷ் பாடுவார்ல, ஏட்ட வச்சான் எழுத வச்சான் பாட்ட வச்சான் படிக்க வச்சான் மேகம் வச்சான் விளைய வச்சானே என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே எனக்கும் தந்தானே எல்லாமே உனக்கும் தந்தானே தென்னையும் தந்தானே காத்தார திண்ணையும் தந்தானே என்ஜாமி தந்தானே எல்லாமே என்ஜாமி தந்தானே. புத்தக படிப்பு தான் ஒருவனை உயர்த்தும் என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா கிட்ட கேட்டாங்க, என்ன தெரியுமா கேட்டாங்க? நம்முடைய மாநிலத்திற்கு தமிழ்நாடுன்னு ஏன் பேர் வச்சீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அறிஞர் அண்ணா சொன்னார், என்னுடைய தம்பிகள் பலருக்கு தமிழை பற்றிய நாட்டம் இல்லை, எனவே தமிழ்நாடு தமிழை நாடு, தமிழை நாடு, தமிழ் பண்பாட்டை நாடு, தமிழ் கலாச்சாரத்தை நாடு, தமிழ் உணர்வை நாடு, தமிழை நாடு, தமிழை நாடு, அதுதான் தமிழ்நாடு என்று பதில் சொன்னார் நடுவர் அவர். அருமை அருமை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதான் பாரதி சொன்னார்ல, பண்பில் சிறந்த தமிழ்நாடு கிடையாது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டுக்கே படிப்பால் தான் பெருமை என்று சொன்னாரா இல்லையா? அன்னைக்கு ஒரு நரகாசுரன் இருந்தான், இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நரகாசுரன் இருக்கான். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கோபம் என்கின்ற அசுரன் இருக்கிறான், பேராசை என்கின்ற அசுரன் இருக்கிறான், பொறாமை என்கின்ற அசுரன் இருக்கிறான், ஆணவம் என்கின்ற அசுரன் இருக்கிறான். இந்த அசுரனை எல்லாம் அழிக்கின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு தீபாவளி தான் என்பதனை தீபாவளி பண்டிகை நமக்கு கற்றுத் தருகிறதா இல்லையா? அன்னைக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் அடி வாங்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு பெண் பிள்ளைகள் அவார்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பாட்டி கையில் ஊதுகோல் வைத்திருந்தாள், என்னுடைய அம்மா கையில் திறவுகோல் வைத்திருந்தாள், நான் என்னுடைய கையில் எழுதுகோல் வைத்திருக்கிறேன், என் பிள்ளை அவள் கையில் செங்கோலை வைத்திருப்பாள் என்று தன்னம்பிக்கையோடு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு சுனிதா வில்லியம்ஸ் என்கின்ற பெண் எங்க போயிருக்காங்க? சந்திர மண்டலத்துக்கே போயிட்டு வெற்றியோட திரும்பி வந்தாங்க. எத்தனை மனிதர்களை படிப்பு உயர்த்தி இருக்கிறதுங்க. ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி எல்லாருமே சொன்னாங்க. ஏன்னா அல்லாஹ், பீனா பரமசிவன், ஜேனா ஜீசஸ், இந்த 3 மதத்திற்கும் பொதுவான ஒரு தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும் தான் நடுவர் அவர்களே. நல்ல கண்டுபிடிப்பா இருக்க. சூப்பர் சூப்பர். எல்லா மக்களும் அவர் வர்றதுக்கு முன்னால உண்ணலாம் உடுத்தலாம் உறக்கலாம் என்று இருந்தார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார்? விழிக்கலாம் படிக்கலாம் சாதிக்கலாம் என்று சொன்ன ஒரே தலைவர் அப்துல் கலாம் என்று சொன்னால், படிப்பால் உயர்ந்த தலைவர்கள் இன்னைக்கு நாட்டிலே நம்முடைய மக்களுக்கு பாடமாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு ஏழை தாய் படிக்கல, அவ பழம் இருக்கிற தொழில் தான் செய்யறா. ஆனா 5 பிள்ளைங்களையும் டிகிரி படிக்க வச்சான்னா அந்த தாய் தானங்க சிறந்தவா, படிப்பு தானங்க உயர்ந்தது.
அரசாங்க விடுதியில தங்க வச்சு ஒரு தாய் பிள்ளையை படிக்க வைக்கிறா. அந்த அரசாங்க விடுதியில இருந்து அந்த பிள்ளை அம்மாவுக்கு ஒரு கடிதம் எழுது. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம், ஏதோ நானும் இருக்கிறேன், உருப்படியா படிக்கிறேன், யாரும் இல்லா நமக்கு நீ எப்படி இருப்பேன்னு நினைக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். பள்ளிக்கூடம் சேர்க்க நின்று பாத்திரத்தை வித்தீங்களே, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க அம்மா, எந்த பானையில் சமைக்கிறேன்னு எழுதுங்க. புத்தகம் நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, புத்தகம் நோட்டு வாங்க பணம் அனுப்புறேன்னு சொன்னீங்களே, பாத்திரம் தேய்ச்ச வீட்டில் இன்னும் கூலி கொடுக்கலையா அம்மா, பாத்திரம் தேய்ச்ச வீட்டில் இன்னும் கூலி கொடுக்கலையா. புத்தகம் நோட்டு வாங்கலன்னு தலையில் அடிக்கிறார் வாத்தியாரு, வாங்கி கொடுத்த பேனாவும் உடைஞ்சி இரவல் வாங்கி எழுதுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கிழிஞ்ச சட்டக்காரின்னு கிண்டலும் தான் பண்ணுறாங்க, மனசு எனக்கு தாங்காம அழுகிறேன் அம்மா, மனசு எனக்கு தாங்காம அழுகிறேன். தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டத்தை அறதா சொன்னீங்களே, தோட்டக்காரையா வீட்டுல பழைய சட்டத்தை அறதா சொன்னீங்களே, வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா அம்மா, வரும்போது மறக்காம வாங்கி வாங்கம்மா. விடுதி சோத்துல புழு ஒண்ணு வீதியில் எல்லோரும் கொட்டுறாங்க, நான் மட்டும் தம்பிக்கு ஊட்டுற நினப்பில் அழுதுகிட்டே தின்னிடுறேன். அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். கீழாண்ட சுவத்தோரம் மறந்தும் போகாதீங்க, கருணாகம் வெடிப்புலத்தான் இருக்குது அம்மா, கருணாகம் வெடிப்புலத்தான் இருக்குது. மேலாண்ட கூற மேல சாக்க கிழிச்சி போடம்மா, மேக்கத்தி மலை அடிச்சு புட்டா இருக்கும் இடமும் நனையும்மா. பாத்திரந்தேச்ச கையெல்லாம் காயம் ஒன்று சொன்னாங்க, பாத்திரந்தேச்ச கையெல்லாம் காயம் ஒன்று சொன்னாங்க, நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்சப்பத்து தான் போட்டுக்கம்மா. அன்புள்ளம் கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. சிறந்த உணவு கஞ்சி, சிறந்த மருந்து தண்ணீர், சிறந்த பண்பு ஒழுக்கம், சிறந்த வழிகாட்டி அறிவு, ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறந்த பாதுகாப்பு படிப்பு தான் என்பதனை மறந்து விடாதீர்கள். எனவே எது நம்மை உயர்த்தும் என்று சொன்னால் படிப்பு தான் நம்மை உயர்த்தும் என்று சொல்லி அனைவருக்கும் இனிய தீபாவளி நல் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஸ்பீட் டீம் குரூப் ஆஃப் கம்பெனி மரபுசாரா பசுமை எரிசக்தி துறையில் 20 ஆண்டுகளாக அனுபவம் பெற்ற நிறுவனம். சோலார் துறையில் 400 மெகாவாட் மற்றும் காற்றாலை துறையில் 2 ஜிகாவாட் வரையும் இந்தியா முழுவதும் கட்டுமானம் செய்து பராமரித்து வருகிறோம். உங்களுடைய கேப்டிவ் தொழிற்சாலை வணிக மின் தேவைகளுக்கு நாங்கள் நிரந்தர தீர்வு செய்து தருகிறோம். ஸ்பீட் டீம் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவர் டாக்டர் திரு முத்துராஜ் பெரியசாமி அவர்கள் மற்றும் துறை நிர்வாக தலைவர் திரு ஜெயேந்திரன் பெரியசாமி அவர்களின் விடாமுயற்சி இந்த தேசத்தின் வளர்ச்சி. ரெண்டு பக்கமும் மிக சிறப்பான முறையில் தங்களுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். படித்தவர்கள் படிப்புதான் வாழ்க்கையை உயர்த்தும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வெறும் படிப்பு மட்டும் இருந்துவிட்டால் அது முழுமை பெறுமா? எவ்வளவு படித்தாலும் மெத்த படித்தாலும் மேதையாக இருந்தாலும் பிறரை மதிக்காத அந்த பண்பு ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குமா, உயர்த்துமா? இந்த சமுதாயம் அவர்களை ஏற்குமா என்பதுதான் இவர்களுடைய கேள்வி. பண்புடையவர்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இயங்கி கொண்டிருக்கிறது. அப்போ பண்பு மட்டும் இருந்தால் போதுமா? படிப்பு நம்மை உயர்த்தாதா என்கின்ற கேள்வி வரும். குஞ்சு அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. அறம் பொருள் இன்பம் வீடும் பயக்கும், புறங்கடை நல் இசையும் நாட்டும், உருங்கவல் ஒன்று உற்றுழியும் கை கொடுக்கும், கல்வியின் ஊங்கு இல்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை. அப்துல் கலாமை உயர்த்தியது அந்த கல்வி, அண்ணல் அம்பேத்கரை உயர்த்தியது அந்த கல்வி, பேரறிஞர் அண்ணா அவர்களை உயர்த்தியது அந்த கல்வி, இந்த ராஜமூர்த்தியை பழனியை இங்கு வந்திருக்கக்கூடிய கல்வியாளர்களை உயர்த்தியது. புறங்கடை நல் இசை இசைன புகழ் நாட்டும், உருங்கவல் ஒன்று உற்றுழியும் கை கொடுக்கும். அற்புதமான வார்த்தை. உனக்கு ஒரு இன்னல் வந்தால், ஒரு இக்கட்டு வந்தால்,
ஒரு துன்பம் வந்தால் அந்த துன்பத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடியது நீ கற்ற கல்வி. உள்ளபடியே கல்வி என்பது எதை தர வேண்டும் தெரியுமா? நல்ல தன்னம்பிக்கையை தர வேண்டும். ஒருவனை ஒழுக்கமுள்ளவனாக மாற்ற வேண்டும். ஒருவனை பண்பாடு உள்ளவனாக மாற்ற வேண்டும். ஒருவனை தன்னுடைய சொந்த காலிலே நிற்பதற்கு பழக்க வேண்டும். எந்தவித இன்னல் வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எதிர்க்கக்கூடிய, எதிர்நீச்சல் போடக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது எதுவோ அதுதான் உண்மையான கல்வி. இந்த படிப்பு மட்டும் ஒருவனுடைய வாழ்க்கையை உயர்த்தி விடுமா? யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க கல்வியினுடைய சிறப்பை. அரசன் எதை யாரை தெரியுமா தனக்கு பிறகு ஆளுவதற்கு தேர்ந்தெடுப்பான்? அறிவுடையனாறு அரசு செல்லும், ஒரு குடியில் பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்று சொல்லாதான். அறிவுடையாறு அரசு செல்லும். அதில் 4 பேர் இருக்கான்னா, ஒரு மன்னன் இருக்கிறான் என்றால் அவனுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படி வச்சுக்கோங்க, ஒரு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதில் மூத்தவனை நாம் அடுத்து பதவிக்கு கொண்டு வருவோம் அல்லது அரசாட்சியை அவனிடம் ஒப்படைக்கலாம் என்று எந்த வேந்தனும் நினைக்க மாட்டான். அந்த 4 யார் மதியுகியாக மதிநுட்பத்தோடு செயல்படுகிறானோ, எவன் அறிவிலே உயர்ந்து விளங்குகிறானோ அவனைத்தான் அடுத்த பட்டத்திற்கு அந்த அரசனே தேர்ந்தெடுப்பான் என்று நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கியங்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. என்றால் அறிவை, படிப்பை இந்த சமுதாயம் மேலே நிறுத்தி இருக்கிறது என்பதிலே எந்த விதமான மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ஆனால் அந்த படிப்பால் மட்டும் ஒருவருடைய வாழ்க்கை உயருமா? அதுதான் கேள்விக்குறி. பெருந்தலைவர் காமராஜர் எந்த காலேஜில் படித்தார்? எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்? அவங்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் தான் படிக்கலையே தவிர அதுக்கப்புறம் அனுபவ கேள்வி அவர்களுக்கு அதிகம். தந்தை பெரியார் கிருபானந்த வாரியாருக்கு ஈக்குவலாக பாரதத்தை படிக்கிறார். கிருபானந்த வாரியாருக்கு ஈக்குவலாக ராமாயணத்தை படிக்கிறார். வேதங்களை படிக்கிறார், சாஸ்திரங்களை படிக்கிறார். அவர் எல்லாத்தையும் படிச்சுட்டு போவார். ஏனென்றால் அவர் படிச்சுட்டு போனால் இந்த மாதிரி உட்காந்து பேசும்போது பெரியார் கூட்டத்தில் மட்டும்தான் எதிலே இருக்கக்கூடியவர்கள் கேள்வி கேட்க முடியும். கேள்வியை கேட்டு அதற்கான பதிலை சொல்லக்கூடிய ஆற்றல் தந்தை பெரியாருக்கு மட்டுமே உண்டு. என்றால் அவர் அனைத்து நூல்களையும் படித்தார். ஈயன இரத்தல் இழிந்தன்று அதன் எதிர் ஈயே நின்றல் அதனும் இழிந்தன்று. எது தெரியுமா இழிவுன்னு சொல்றாங்க? ஈயன இரத்தல் இழிந்தன்றான். நீ போய் ஒருத்தன்ட்ட உன்னை என்கிட்ட இது இல்லை, இதை கொடுங்க, அல்லது பசின்னு போகிறான், ஒருத்தர் சாப்பாடு கேட்குறான், எனக்கு சாப்பாடு போடுன்னு, அது இழிவான செயல் அல்லவா? அவன்கிட்ட இல்லை, அவன் கேட்குறான். அவன் கேட்டதுக்கு அப்புறம் நீ இல்லைன்னு சொல்கிற பாரு, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. அதாங்க தமிழருடைய பண்பு. கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தன்று. இது பாருங்க, அதுக்கு மாறுபட்ட இன்னொரு செய்தி. கொள்ளன கொடுத்தல், இந்தாங்க இதை வச்சுங்க அப்படின்னு சொல்லி இல்லாதவன்ட்ட ஒருத்தர் கொடுக்கறது உயர்வான செயல் அல்ல. இது எனக்கு வேண்டாம், இதை நானே என்னுடைய உழைப்பில் சம்பாதித்து வாங்கிக் கொள்வேன் என்று எவன் சொல்லுகிறானோ அதுதான் உயர்ந்த செயல். கொள்ளன கொடுத்தல் உயர்ந்தென்று அதன் எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தென்று. அப்போ நீங்க ஆராய்ந்து பார்த்தால் இந்த பக்கம் சொன்னாங்க, மகாகவி பாரதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, உயர் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்றெல்லாம் சொன்னார்களே, அதே பாரதி சொல்லுகிறான், செய்க தவம் நெஞ்சே செய்க தவம், அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. எங்க சொல்றான்? அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று பாடுகிறானே, அங்கே பாரதியினுடைய பண்பு இருந்தது. அவனை ஏன் நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றால், தன்னுடைய இல்லத்திலே சமைப்பதற்காக வைத்திருந்த, உலைக்காக வைக்கப்பட்டிருந்த அரிசியை எடுத்து அங்கே வந்த பறவைகளுக்கு உணவாக இறைத்து மகிழ்ந்தான் அல்லவா, அங்கே பாரதி வாழ்கிறாள். கடமை யாவன தன்னை கட்டுதல், பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டல் என்று பாடினான் பாரதி. மனிதனாக பிறந்த நாம் வாழ்க்கையிலே உயர வேண்டுமானால் இப்ப வெறும் படிப்பு மட்டும் இருந்தால் போதாது, படிப்போடு பண்பும் இருக்க வேண்டும். வெறும் பண்பு மட்டும் இருந்தால் அது ஜொலிக்காது. ஒன்றில் இல்லைங்க, ஒரு வைரம் இருக்கிறது, ஒரு வைரத்தை தனியாக வைத்து விட்டால் அதற்கு மதிப்பு அதிகமா, அந்த வைரத்தையே தங்கத்தோடு இழைத்து மோதிரமாக அதை அணிந்து கொண்டால் அதற்கு மதிப்பு அதிகமா? எது கவரும்?
அந்த வைரம் தங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த உலோகத்தோடு சேர்ந்து அது அணிகலனாக மாறுகின்ற பொழுது அது மேலும் மெருகடைகிறது, நமக்கு இன்பத்தை தருகிறது. மனிதராக பிறந்த நம்மை அதிகம் உயர்த்துவது பண்பு என்று சொன்னால், அந்த பண்புக்கு மேலும் மெருகூட்டுவது, அழகு தருவது படிப்பு. ஒரு படிப்பாளிக்கு மேலும் பெருமையை, புகழை, நல்ல பெயரை ஈட்டி தருவது பண்பு. ஆகவே படிப்பும் பண்பும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. இந்த பண்பை படிப்பால் அறிந்து கொள்ளலாம், படித்த பிறகு பண்போடு நடந்து கொள்ளலாம். ஆகவே மனிதனுக்கு பண்பு படிப்பு இரண்டுமே அவசியம். இவ்வளவு நேரம் அருமையாக கேட்டுக்கொண்டிருந்த மாணவிய செல்வங்களே, ஆசிரியர் பெருமக்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நன்றி கலந்த வணக்கத்தை புதியுகம் தொலைக்காட்சி சார்பாக தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை உரித்தாக்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.